ஆட்சியாளர்களாக இருக்கட்டும், அவங்க அனுபவிக்கிற பதவி, அதுக்கு உண்டான அவங்களுக்கு கிடைக்கிற வசதி வாய்ப்புகள், அதே மாதிரி அரசு துறையில் இருக்கிற அதிகாரிகள், இவங்களுக்கெல்லாம் வந்து படி இழக்கிற எஜமானம் வந்து மக்கள் தான். மக்களுக்கு தான் வந்து அவங்க வந்து உண்மையான சேவகனாக இருக்கணும். அதை விட்டுட்டு வந்து மக்கள், அதாவது வந்து ஜனநாயக நாட்டில் வந்து ஒரு தேர்தல் முறையில் வந்து மக்களுக்கு கொடுத்துருக்க ஒரு அதிகாரம், முழு அதிகாரம், அது ஒன்று தான் மக்களுக்கு இருக்கிறது. அதையும் வந்து இடையில் புகுந்து இடையூறு பண்ணுறது வந்து சர்வாதிகாரம். அது வந்து மனச்சாட்சியை கொண்டுட்டு வந்து பண்ணுற வேலை. அப்படி தான் வந்து தேர்தல் கமிஷன் வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க வந்து ஆதாரத்தோடு வந்து ராகுல் காந்தி வந்து நிரூபிச்சுக்கிட்டு இருக்கார். நெருப்பு இல்லாமல் புகையாது, கண்டிப்பாக அது நடக்கும். ஏன்னா வந்து எவ்வளவோ ஆதாரங்களை வந்து மத்திய அரசுக்கு எதிராக சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆதாரத்தோடு எடுத்து போடுறாங்க. அப்படி இருந்து வந்து 3வது முறையும் ஒரு அரசாட்சிக்கு வர்றாங்கன்னா வந்து எல்லாம் வந்து இந்த WMA படித்த அதிகாரிகள் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நடக்கும். அதாவது சொல்லுவாங்க, இந்த பொழப்புக்கு வந்து இப்படிலாம் வந்து சம்பாதிக்கணுமா, இப்படிலாம் வந்து சில பேருக்கு WMA படிச்சுட்டு போயிட்டு இந்த மாதிரி வேலைகள்லாம் சேர்ந்துட்டு இப்படிலாம் வந்து ஒரு வாழ்க்கை வாழணுமா, இந்த வசதியெல்லாம் நமக்கு தேவையா அப்படிங்கிறத வந்து ஊர் வழக்கத்தில் பேசுவாங்க. மக்கள்லாம் வந்து இந்த பொழப்புக்கு வந்து அப்படின்லாம் பேசுவாங்க. அதனால் வந்து எல்லாருமே ஒரு காலத்தில் வந்து இதெல்லாம் என்ன தான் சொத்து அனுபவித்தாலும் சரி, இந்த மாதிரி ஆட்சியாளருக்கு வந்து சிம்சான் கட்டிகிட்டு போனாலும் சரி, அந்த குளிக்கல தான் போகணும். இல்லாட்டா வந்து உடம்பு வந்து உருகி ஊற்ற தான் செய்யும், மற்றபடி ஒன்றும் செய்ய முடியாது. வானத்தில் போய் யாரும் புதைய போகிறதில்ல, சந்திர மண்டலத்தில் போய் யாரும் படுத்துக்கு போகிற கிடையாது. நேர்மையாக தன்னுடைய வேலையை ஓரளவுக்கு செஞ்சுட்டு போகலாம். ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கத்துலேயே ஒரு குழி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அதை வந்து அரசியல்வாதிகளும் தெரிஞ்சுக்கணும், வந்து அதிகாரிகளும் தெரிஞ்சுக்கணும்.